ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராணி சாப்டர் 1 கார் எஸ்கேப். இன்றைக்கி நம்ம அந்த கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். கிராணி சாப்டர் 1ல் ஆல்ரெடி டோர் எஸ்கேப் போட்டு இப்போ 4 நாள் ஆச்சு. இன்றைக்கி கார் எஸ்கேப் போட போகிறோம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளும் வேகமாக கிடச்சும் சூப்பராக இருக்கும். டக்கு டக்குன்னு எஸ்கேப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இன்ஜின் பார்ட்டு, ஸ்பார்க் ப்ளக்கு, பேட்ரி, அப்புறம் முக்கியமாக காருக்கு கேசோலின் பல பொருட்கள் தேவைப்படுது. அந்த எல்லா பொருட்களையும் எடுத்தால் தான் நம்மளால் கார் எஸ்கேப் பண்ண முடியும். இங்கே ஒரு வெப்பன் பீஸ் இருக்குது, நம்பர் 2. இந்த வெப்பன் பீஸை போய் எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு வெப்பன் பீஸ் கிடச்சிருக்கு. வெப்பன் பீஸ் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடணும். கேசோலின் கேன் இங்கேயே இருக்குது. இங்கே எதுவும் இருக்கா? இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே கிளவி அங்கிட்டு வர வைக்கணும். அது முன்னாடி இங்கே நீங்கள் தூக்கி போட்டுரும். கிளவி வேறு சும்மா இல்லாமல் நைசியுங்கிறா சொட்டை. கிளவி இப்போ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு அங்கே போவான்னு நினைக்கிறேன். கிளவி திறந்துட்டா. ரைட். கிளவி எப்படி திறந்துட்டு இங்கே தான் வருவா. இது இருக்குது, செயின் கட்டர் இருக்குது. இது சிவிஎஸ் எஸ்கேப் தான் ஆகும். வெப்பனுக்கு இங்கேயே இருக்குது. ஓடு, சூப்பரு. கிளவி எப்படி வந்திருப்பாளே. அவனை பார்த்துட்டான் சொட்டை. அப்படியே தள்ளி விட்டு சொட்டை முடியல. நான் பிடிச்சிருக்கேன். எப்படியும் அங்கிட்டு தான் வருவான். இங்கே புக்கு இருக்கு. வேற ஒருத்தி சும்மா இல்லாமல் ஐசியும்பா. இந்த புக்கு எல்லாத்தையும் தள்ளி முதல்லாம் தள்ளி விட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு? இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் புக்கு மட்டும்தான் இங்கே இருக்கு. எப்படி கிளவி வருவாளே? வா கிளவி வா. தள்ளி விட்டா. வந்துருவா. வா வா வா, வேமா வா சொட்டை. நான் மிச்சம் எல்லாம் பார்க்கணும்மா. அடியே சொட்டை வா. இப்பைக்குள்ள வரமாட்டா போலையே. இவனை வர்றதுக்கு என்ன 10 வருஷமா ஆக்குறா? ஐய, இப்பயாச்சும் வந்து தொலை மெண்டல். வர்றதுக்கு உனக்கான இவ்வளோ நேரமா? பாருங்களேன் வர்றதுக்கு. வா வேமா வா. மிச்ச வேலையை பார்க்க விடாமல் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கா. சரி, போய்க்கு இங்கே இருக்கட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி இதை போயிட்டு இங்கே வச்சிருவோம். ஐயோ, வேற விலகி தொலைய மாட்டாளே. விலகு. அடி சொட்டை விலகு. ஐயோ, இது வேற விலக மாட்டேங்குதே. ஐயோ சை. இப்போ போய் இந்த டைரி வேற தருவாங்க. இங்கே இன்ஜின் பீஸ் இருக்குது, சூப்பர். அவ்வளோதான். இப்போ இன்ஜின் பீஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இன்ஜின் பீஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஐயே, இவன் வேற ஆனவனா இதில் விழுந்து காலை உடச்சிக்கிறான். இப்படி இருக்காது, இப்போதான் இப்படி புதுசாக வச்சுருக்காங்க. எத்தனை சவுண்டு.
இப்படியா சவுண்டு கேட்கும், டம்மு டும்முங்குது. வேற எதுவும் கிடைக்குதா இல்லைன்னு பார்ப்போம். வீல் கிராங்க் இருக்கு, இது ஃபோட்டோ பீஸ் இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்ய? அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடைக்குதா? முதல் அந்த காக்கா ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் காக்காட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே மேலெலாம் என்ன இருக்குன்னு செக் பண்ணிகிட்டே போயிடும். நாரி போன காக்கூஸு உள்ளே வெறும் ஃபோட்டோ பீஸ் தான் இருக்குது, இதை வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பாருங்கள், கிளவி விவரமாக ட்ராப் போட்டு வச்சுருக்கா. இங்கே ஒரு வெப்பன் பீஸ் இருக்குது. அப்படியே முதல்ல இந்த காக்காவுக்கு சாப்பாடை போட்டு வரும். இங்கே ஒரு வெப்பன் பீஸும் கிடச்சிருச்சு, மொத்தமாக கிடச்சிருச்சு. காகு வீல் வச்சுருக்கு காக்கா. ரிமோட் இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த வெப்பன் பீஸ் எல்லாத்தையும் மாட்டிடும். எனக்கு தெரிஞ்சு கிளவி அவளாம் வந்துட்டுப்பா இந்நேரம். கிளவி வந்துட்டா. இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இப்போக்கூட வரமாட்டா போலியா? ஐயோ, இவ்வளோ வர வைக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இதை எடுப்போம். கேட்குதா ஹார்ட் பீட் சவுண்டு? இங்கே இப்போ எங்கே இருந்தாலும் விறுவிறுன்னு ஓடிட்டு வருவா. கிளவி வேமாவா? முதல் எனக்கு போட்டு வருவனாங்கிறாளே. வா வேமா, உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம். போய் நம்ம அந்த வெப்பன் பீஸை போய் அசம்பிள் பண்ணிடுவோம். வெப்பனும் சரியாக இருக்கும். ஐயோ, இவளை இங்கேயே வச்சு போட்டு தள்ளனால வழி வேறு விட்டு தொலைய மாட்டேங்கிறாளே. அங்கிட்டு போ. சை, இந்த வெப்பன் பீஸை எடுத்துகிட்டு போவோம். இங்கே எது உள்ளே இருக்கா? ஒன்றுமே இல்லை. எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வெப்பன் பீஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். கார்கி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னும் ஒரே ஒரு பீஸ், அதுவும் எங்கே இருக்குன்னு பார்த்து வர வச்சாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் பேட்ரி வேணும், ஸ்பார்க் பிளக் வேணும். அவ்வளோ கார்கி பேட்லாக்கி 2-3 நிறையா பொருள் தேவைப்படுது. இதை எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே அந்த கண்ணையை வச்சுருவோம். ரைட்டு, அப்படிங்கன்னே இருக்கட்டும். இந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமை திறந்து பார்ப்போம். அதுக்குள்ளே பேட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு அந்த ரிமோட்டை போய் எடுத்துகிட்டு வரும். இது ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் தான் இருக்குது. தெரிஞ்சு கிளவி வரலன்னு நினைக்கிறேன்.
அது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஹேமர் இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்கான்னு தெரியலையே. சொட்டை வந்தானே விறுவிறுன்னு வேலையை முடிச்சிடலாம். உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம்? ஓ, இப்போக்குள்ளே வரமாட்டாங்களே. ஐய, இந்த பணம் வர்றா, ஆடி அசைஞ்சு வர்றா சொட்டை. ஐயோ, அவளை இங்கிட்டு வர விட்டு கொண்டு இருக்கணுமா? வழியை மறைச்சிட்டு படுத்துட்டாலே. விலகு 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 விலகு. சொட்டை வேற ஆனவனா விலகியே தொலையாது. மெண்டலு. அதே தட்டும். இதை போய் திறந்து பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்னு. அது ஏதாச்சும் கிடச்சாதான் சரியாக இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? 1 2. இதுக்குள்ளே என்ன இருக்குது? பேட்லாக்கியே கிடச்சிச்சு. சூப்பர். அவ்வளோதான். போய் அதை திறந்து வச்சிரும். இந்த பேட்லாக்கி எடுத்து போய் திறப்போம். நம்ம கார் கீ வேற வரணுமே. இதுக்குள்ள போய் முதல்ல திறக்கணும். ஆனால் ஒன்று இந்த கால் வேற உடஞ்சி போயிடுது. இதுக்குள்ள என்ன இருக்கு? ப்ளே ஹவுஸ் கீ இருக்கு. அப்போ இன்னும் ஒரு காக் வீல் வேணும். ஒரு காக் வீல் எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. இருந்தாலும் மேக்ஸிமம் அதில் மாஸ்டர் கீ தான் இருக்கும். டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கான கீ. இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும்? நம்ம எதுக்கும் இது இங்கே போட்டே போவோம். ஏன்னா அந்த கிராஸ் போ எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரீசிங் ரூமை தோணும். அந்த ஃப்ரீசிங் ட்ராப் இருக்கிற ரூமை போய் திறந்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும். சரி, அதுக்குள்ளே சாரி ஹேமர் இருக்குது. அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு எல்லாம் மறந்து போகுது. அந்த ஹேமரை எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க ரூமெல்லாம் திறந்து பார்ப்போம். ரைட், அப்படி மேலே அவ்வளோ. நல்லா இரும்பு மாதிரி இருக்குது ஃப்ரீசிங் ட்ராப்பு. முதல்ல இந்த ஹேமர் எடுத்துக்கிறோம்.
ரைட்டு கலையை உடஞ்சி சேர்த்து போயிட்டா. அவ்வளோதான். மீட் இருக்கு. இந்த கடைக்கால என்ன தள்ளிப்போ, நீ போய் தொலையாது போல இது. முதல் போய் அந்த மேலே இருக்க ரூமையும் திறந்து பார்க்கணும். நம்மளுக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக்கெல்லாம் வேணும். அதுக்குள்ளே ஃப்ரின்ஸ் இருக்காது, நம்மளுக்கு தேவைப்படும். கட்டை வேறு இருக்குது, அந்த கட்டை இருக்குது நம்மளுக்கு. இங்கே என்ன இருக்கும் போது பார்ப்போம். கார்கி இருக்குது, சூப்பரு. இந்த கார்கி எடுத்துகிட்டு போவேன் தள்ளி. இந்த கார்கி எடுத்துக்கிறோம். டிக்கிக்குள்ளே வாட்டர் மெலன் இருக்குது. அதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு அதை வேறு போய் பார்க்கணும். அந்த டிக்கிக்குள்ளேயே அது போட்டுரும். அதுக்குள்ளே எனக்கு ஸ்பார்க் ப்ளக்கு தான் இருக்கும், இல்லைன்னா மாஸ்டர் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். கேஸ் சொன்னீங்க வேறு இங்கே தான் எங்கேயும் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. நான் நினச்ச மாதிரி ஸ்பார்க் ப்ளக் தான் உள்ளே இருக்குது. எப்படின்னு கிளவி எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பார்க்கில் பிக்ஸ் பண்ணிடும். ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணிவிடு. அப்படியே தள்ளி மட்டும் விட்டோம்னா வந்துடும். அதை தள்ளி விட வேணாம். இப்போ அந்த கவர் கொண்டு அதுக்குள்ளே எங்கிட்டு போனால் அப்படியே அங்கே தான் போவோம். அங்கே போய் அவளை போட்டு தள்ளிட்டு நம்ம மாட்டு கிளம்பிடலாம். யார் எங்கே ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டுருக்கா? இங்கே தான் இருக்கேன். அதான் அவ்வளோ சவுண்டை போடும். அவங்க கூட யார் ஹைட் அண்ட் சீக் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கா? தள்ளிப்போ. முதல் நம்ம இந்த கன்னை இங்கே வச்சுட்டு போய் என்னமோ கேஸோலின் கேனை போய் எடுத்துகிட்டு வந்து கேஸோலினை ஃபில் பண்ணிக்கிறோம். இதை போய் முதல் இந்த கேஸோலின் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அது சரியாக இருக்கும். டக்கு டக்குன்னு இது ஃபுல்லாகாது. ரைட்டு, இன்னும் பேட்ரி வேணும். பேட்ரி, ஆமாம் பேட்ரி, ஃப்ரின்ஸு கூட எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. போது இந்த இது எடுத்துகிட்டு போம். அது பேர் என்னது? கட்ரு. இங்கே தானே எங்கேயோ இருந்துச்சு. இந்த தான் இருக்கு.
அப்படியே இது வழியாக பொறுமையாக போய் அந்த வின்ஸ் வச்சு இதை போய் கட் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான் கட். அப்படியே இது வழியாக குதிச்சு பா இவன் வேற கையை உடச்சிக்கிறான், கையை காலை. சரி இன்னும் கிளவி வேற வரல. 1 2 3. இன்னும் நம்மளுக்கு பேட்ரி மட்டும்தான் வேணும். பேட்ரி கிடச்சதுனால நம்ம கிளம்பிடலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இங்கே தூக்கி போட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டு வைப்போம். சூப்பர். நீ கிளவி வேறு இன்னும் வரல. கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு வைப்போம். இதுக்குள்ள வந்தாச்சு. பேட்ரி வேறு எங்கே நடக்குது தெரியல. வந்துட்டா கரெக்டாக வந்து சீக்கிட்டு போகிறா வாட்டுக்கு. ஓடுது சண்டு. பூடு பேட்ரி இங்கே தான் இருக்குது. சூப்பர் மாசு. அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் தான். பொய்யால இப்போ வாக்கல அவ்வளோ எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ வேற எங்கே இருக்கான்னு தெரியல. சொட்டை அவ்வளோங்க எஸ்கேப்பு. வா இப்போ வா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணு. வா சொட்டை பாரு, உன்னை போட்டு தள்ளிட்டு கிளம்புறதான் வேலை எங்களுக்கு. அவ்வளோதான். வந்து ஸ்பார்க் ப்ளக் போட்டாச்சு. ஐயோ இன்னும் விரின்ஸ் வச்சு இன்னும் 3 சைட் டைட் வைக்கிறது. அதை வேறப்பா. இங்கே வா டக்குன்னு வா போ. ரைட்டு என்ன தெரியுமா சார், ரீலோட் பண்ணிக்கணும். இந்தா இப்படி நானே கண்ணை தூக்கி போகிறேன். வா இப்படி முடிஞ்சா பிடிச்சி என்ன இப்போ நீ எந்திரிச்சு சுடு. நான் இப்போ வந்துட்டு அடி வாங்குறேன், கேரண்டி வாங்குறேன். முடிஞ்சா எந்திரிச்சு வந்து சுடு. ரைட், அவெல்லாம் டைட் பண்ணியாச்சு. வந்ததுக்கு ஆசைக்கு கிளவியை போட்டு தள்ளியாச்சு. நல்ல வேலைக்கு அந்த சாத்தாங்கிட்ட கடி வாங்கலை. அது ஒரு அந்த ஒரு மெண்டல் இருக்கே, அதுக்கு தானே சும்மா அப்படி வச்சுக்கிறோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக கிளம்பியாச்சு. முதல்ல இந்த பேனட்டை க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். ஸ்டார்ட் ஆக வைப்போம். 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 ரிவர்ஸு ஃபார்வர்டு 2 குயில்லாம் வேறு கத்துது வீட்டுக்கிட்ட. உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது. ரைட்டு கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து வந்து என்ன 2 நாளில் CVSSK போட முயற்சி பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.